வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் தினமும் எண்களை எண்ணுகிறீர்கள் என்று நம்புகிறேன். நாம் அதில் மூழ்குவதற்கு முன் நமது முந்தைய பாடத்தை பற்றி விரைவாக பார்ப்போம். நாம் ஒரு வேடிக்கையான பயணத்தை மேற்கொண்டோம். 1 முதல் 50 வரையிலான எண்களை கற்றுக்கொண்டோம். நாம் 50 வரை எண்ணினோம், கூட்டினோம், எண்களுடன் விளையாடினோம். அடுத்து என்ன வருகிறது தெரியுமா? இன்று 51 முதல் 99 வரையிலான எண்களை கண்டறிய நாம் நீருக்கடியில் செல்கிறோம். நம் நீர்மூழ்கி நண்பர் நீமோ தயாராக இருக்கிறார். உங்கள் டைவிங் முகமூடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாருங்கள், உள்ளே நுழைந்து தெரிக்க விடுவோம். கடல் உயிரினங்களையும் எண்களையும் கண்டுபிடிப்போம். தயாரா? மூழ்குவோம். ஆஹா, ஆமை பாறையை அடைந்து விட்டோம். இந்த ஆமைகள் முதுகில் எண்களை ஏந்தி கொண்டு சறுக்கி செல்கின்றன. அவற்றுடன் சேர்ந்து நாமும் எண்ணுவோம். 5 1 51, 5 2 52, 5 3 53, 5 4 54, 5 5 55, 5 6 56, 5 7 57, 5 8 58, 5 9 59, 6 0 60. அருமையான கணக்கு. நீச்சல் அடிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த இடத்திற்கு செல்வோம். இதோ நாம் மீன் தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த மின்னும் மீன்கள் நமக்கு அதிக எண்களை காட்டுகின்றன. 6 1 61, 6 2 62, 6 3 63, 6 4 64, 6 5 65, 6 6 66, 6 7 67, 6 8 68, 6 9 69, 7 0 70. ஐயோ, அந்த மீன்களில் சில வேகமானவை. 65 என்ற எண்ணை கொண்ட மீனை கண்டீர்களா? அது சரி. அடுத்த நிறுத்தம் வரை குமிழி பாதையை பின்பற்றுவோம். இது நண்டு குகை. இந்த நண்டுகள் எண் அட்டைகளை கொண்டு வந்தன. அவை உள்ளே நடக்கின்றன, பக்கவாட்டில் வட்டமிடுகின்றன. 7 1 71, 7 2 72, 7 3 73, 7 4 74, 7 5 75, 7 6 76, 7 7 77, 7 8 78, 7 9 79, 8 0 80. அவை நடனமாடுவது போல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிறுத்தத்திற்கு போங்கள். இப்போது நாம் பேய் கணவாய் பாறையை அடைந்து விட்டோம். எண்களை காட்டும் அந்த எல்லா கைகளையும் பாருங்கள். 8 1 81, 8 2 82, 8 3 83, 8 4 84, 8 5 85, 8 6 86, 8 7 87, 8 8 88, 8 9 89, 9 0 90. ஆஹா, அந்த பேய் கணவாய் 88 என்ற எண்ணுடன் எனக்கு ஒரு ஐஃபை கொடுத்தது. இப்போது பாருங்கள், சுழன்று மின்னுவது என்ன? இதோ சில மின்னும் நட்சத்திர மீன்கள் வருகின்றன. அவை எண்களின் கடைசி குழுவை கொண்டு வந்திருக்கிறார்கள். 9 1 91, 9 2 92, 9 3 93, 9 4 94, 9 5 95, 9 6 96, 9 7 97, 9 8 98, 9 9 99. அடடா,
எண்கள் வழியாக என்ன ஒரு வண்ணமயமான நீச்சல்! நீங்கள் அதை செய்துவிட்டீர்கள். 99 வரை. அற்புதம் மாணவர்களே. சரி ஆய்வாளர்களே, கூட்டல் நேரம் இது. சில உதாரணங்களை ஒன்றாக தீர்த்து வைப்போம். தயாரா? கடல் தரையில் 53 பளபளப்பான கிளிஞ்சல் சிப்பிகளை பார்க்கிறீர்கள். ஓ பார், ஒரு நட்பு டால்பின் 14 சிப்பிகளுடன் நீந்தி செல்கிறது. இப்போது நம்மிடம் எத்தனை உள்ளன? சேர்ப்போம். 53 கூட்டல் 14. 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66 மற்றும் 67. ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். 67 கிளிஞ்சல் சிப்பிகள். அது அதிக பளபளப்பான பொக்கிஷம். நீமோவுக்கு அருகில் 72 மீன்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. ஓ, இன்னும் 11 மீன்கள் இப்போது குழுவில் சேர்ந்துள்ளன. அவற்றையெல்லாம் எண்ணுவோம். 72 கூட்டல் 11. 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82 மற்றும் 83. 83 மீன்கள். ஆஹா, எத்தனை துடுப்புகள்! நாங்கள் ஒரு புதையல் பெட்டியை திறந்தோம். உள்ளே 66 ஒளிரும் முத்துக்களை கண்டோம். பார், டோரா அருகில் இன்னும் 20 முத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறாள். அவற்றையெல்லாம் ஒன்றாக இணைப்போம். 66 கூட்டல் 20. நாம் எண்ணலாமா? 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85 மற்றும் 86. ஆமாம், 86 முத்துக்கள். மின்னும் மின்னும் முத்துக்கள். கடலுக்கு அடியில் கூடல் அருமையாக இருக்கும். தொடரலாம். இப்போது ஏதாவது கஷ்டமானதை முயற்சிப்போம். கழிக்க வேண்டிய நேரம் இது. பொருட்கள் மறைந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். 88 நட்சத்திர மீன்கள் ஒன்றாக நீந்திக் கொண்டிருந்தன. பின்னர் 26 நட்சத்திர மீன்கள் பவளப்பாறை குகையை நோக்கி நீந்தி சென்றன. இன்னும் எத்தனை இங்கே உள்ளது? 88 கழித்தல் 26 என்றால் என்ன? இன்னும் எத்தனை இருக்குன்னு கணக்கு போடலாமா? 87, 86, 85, 84, 83, 82, 81, 80, 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70, 69, 68, 67, 66, 65, 64, 63, 62. ஆமாம், 62 மீன்கள். சரியாக சொன்னீர்கள். நீங்கள் 75 ஒளிரும் சிப்பிகளை சேகரித்தீர்கள். ஆனால் அடடா, 35 தவறவிட்டீர்கள். இப்போது அவற்றை கழித்துவிட்டு எத்தனை மீதம் இருக்கிறது என்று பார்ப்போம். 75 கழித்தல் 35. ஒன்றாக எண்ணுவோம். 74, 73, 72, 71, 70.
69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40. இன்னும் 40 சிப்பி உள்ளன. அடுத்த முறை அவற்றை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் 94 குமிழிகள் மிதந்து கொண்டிருந்தன. அச்சச்சோ, 13 வெடித்தன. இன்னும் எத்தனை இருக்கு? 94 குமிழ்களில் 13 குமிழ்களை பாப் ஆப் செய்து மீதமுள்ளவற்றை எண்ணுவோம். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். 81 குமிழிகள். இன்னும் நிறைய வேடிக்கை இருக்கு. நல்ல வேலை. கடலுக்கு அடியில் கழித்தல் மிகவும் வேடிக்கையாக உள்ளது. ஒரு விரைவான வினாடி வினாவுக்கு தயாரா? உங்கள் எண் திறன்களை சோதிப்போம். 74க்கு பிறகு என்ன வரும்? 75, 76, 73. சரியான பதில் 75. எந்த எண் 83 மற்றும் 85க்கு இடையில் வருகிறது? 83, 84, 85. பதில் 84. 68க்கும் 70க்கும் இடையில் வரும் எண் எது? ஒன்றாக எண்ணுவோம். 68, 69, 70. பதில் 69. உண்மையான கடல் ஆய்வாளர்களைப் போல நீங்கள் வினாடி வினாவை முடித்துவிட்டீர்கள். இன்று நாம் கடலை ஆராய்ந்து 51 முதல் 99 வரையிலான எண்களை கற்றுக்கொண்டோம். ஆமைகள், மீன்கள், நண்டுகள், பேய்கணவாய்கள் மற்றும் நட்சத்திர மீன்களை கூட சந்தித்தோம். நாம் ஒரு புதையல் வினாடி வினாவை கூட்டினோம், கழித்தோம், தீர்த்தோம். நீங்கள் கடல் அளவிலான வேலையை செய்தீர்கள். மீண்டும் அலையில் சறுக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த முறை சந்திப்போம். விடை பெறுகிறேன் ஆய்வாளர்களே. செயல்பாடுகள். செயல்பாடு 1. நண்டு ஊர்ந்து செல்லும் எண்ணிக்கை வட்ட அடைப்புக்குறிக்குள் 61 முதல் 70. 61 முதல் 70 வரையிலான எண் அட்டைகளை தரையில் ஒரு வரிசையில் வைக்கவும். குழந்தைகள் நண்டுகள் போல ஊர்ந்து சென்று ஒவ்வொரு எண்ணிலும் நிற்கவும். எண்ணை உரக்க சொல்லுங்கள். 62, 63. செயல்பாடு 2. கூடைப்பந்து போட்டி வட்ட அடைப்புக்குறிக்குள் 51 முதல் 60. 51 முதல் 60 வரையிலான எண் அட்டைகளையும் அதே எண்களை கொண்ட கூடைகளையும் வைத்திருங்கள். குழந்தைகள் ஒவ்வொரு அட்டையையும் சரியான கூடையுடன் பொருத்துகிறார்கள். கூடையில் 55 என்று கூறுங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. கேள்வி 1. ஒவ்வொரு வரிசையிலும் முன்னோக்கி எண்ணுங்கள். கேள்வி 2. தொகுதிகளின் எண்ணிக்கையை எண்களில் எண்ணி எழுதுங்கள்.